இலங்கையில் 5 ஈஸ்வர கோவில்கள் உள்ளன. இந்நிலையில் திருகோணமலையில் அமைந்துள்ள கோணேஸ்வர கோயிலுக்கு செல்ல உள்ளோம். திருகோணமலை கோணேஸ்வர் கோயில் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள திருகோணமலையில் ஒரு பாரம்பரிய இடைக்கால இந்து கோயில் ஆகும். இந்த கோவில் இலங்கையில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் நாட்டில் உள்ள பஞ்ச ஈஸ்வரங்களின் ஒரு பகுதியாகும். புராணத்தின்படி இந்த இதிகாசமான இராமாயணத்தில் புகழ்பெற்ற மன்னன் ராவணன் இந்த இடத்தில் சிவபெருமானை வழிபட்டார். மேலும் ராவணன் பிளவு என்று அழைக்கப்படும் கடற்கரைக்கு மேலேயுள்ள பாறையில் ஆழமான பிளவு கடலில் குன்றின் மீது வீச முயன்ற ராவணனை சிவபெருமான் தனது வாளை வீழ்த்திய போது உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது திருகோணமலை மாவட்டத்தில் கோகர்ணா விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடலை கண்டும் காணாத கோணேஸ்வர் மலையின் உச்சியில் பண்டைய காலத்தில் குறிப்பிடத்தக்க வகையில் கட்டப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் கோயிலின் ஆரம்ப பதிவுகள் நிறுவப்பட்டன. கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர் கோயில் வளாகத்தை விரிவுபடுத்தினார். இடைக்காலத்தில் கோவிலின் பல தங்க முலாம் பூசப்பட்ட கோபுரங்கள் மேலும் விரிவாக்கப்பட்டன. கோணேஸ்வர் என்று அழைக்கப்படும் கோணா ஈஸ்வர வடிவில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரதான சன்னதியாகும். கோயிலின் கட்டிடக்கலை திராவிட மற்றும் பல்லவ பாணிகளின் கலவையாகும். இது அதன் பண்டைய தோற்றத்தை பிரதிபலிக்கிறது. குறிப்பிடத்தக்க வகையில் 1000 தூண்கள் கொண்ட மண்டபம், 1000 கால் மண்டபம் அதன் நுணுக்கமான வேலைப்பாடுகள் மற்றும் சிற்பங்களுடன் தனித்து நிற்கிறது. சமீப ஆண்டுகளில் கோவில் வளாகத்தை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே தொடர்ந்து எதிரொலிக்கிறது. கோணேஸ்வரம் கோயிலுக்கு செல்வது அதன் வரலாற்றையும் கட்டிடக்கலையையும் ஆராய்வது மட்டுமல்ல, திருகோணமலை பிரதேசத்தின் இயற்கை அழகை காணவும் ஆன்மீகத்துடன் தொடர்பு கொள்ளவும் இது ஒரு வாய்ப்பாகும்.